கிராமத்து மனைவி. ஒரு அழகான கிராமத்துல சோமையா அப்படிங்கிற கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒருத்தன் இருந்தான். ராமையா ரொம்ப புத்திசாலியெல்லாம் இல்ல, ஆனா கஷ்டப்பட்டு உழைக்கிறவன். அவனுடைய மனைவி லக்ஷ்மி. லக்ஷ்மி வீட்டுல சும்மா இருக்க விருப்பம் இல்லாம ஆத்தங்கரையோரமா போய் அங்க இருக்கிற களிமண்ணை கொண்டு வந்து அவங்க தோட்டத்துல போட்டு அங்க பலவிதமான காய்கறிகளை வளர்த்துக்கிட்டு இருந்தா. வீட்டு கூரை மேல கூட ஒரு சொரக்கா கொடிய வளர்த்துக்கிட்டு இருந்தா. சரியா அப்பதான் பக்கத்து வீட்டு சாவித்திரி அம்மா ஒரு காலை கிண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு அந்த பக்கமா வந்தாங்க. என்ன லக்ஷ்மி, வெயில் தாங்க முடியாம விளைச்சல வீணா போய்கிட்டு இருக்கு, ஆனா உன் வீட்டு தோட்டம் மட்டும் இப்படி பச்சை பசேல்னு இருக்கு. அந்த கத்திரிக்காய பாரு எவ்வளவு அழகா விளைஞ்சிருக்குன்னு. அப்படி இந்த மண்ணுல என்னதான் ரகசியம் இருக்கு? மண்ணுல என்ன இருக்கு சாவித்திரி அம்மா? மனசுலதான் இருக்கணும். ஓர் ஆத்தங்கரையோரமா கருப்பு களிமண் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். தினமும் 2 குடம் களிமண்ணை கொண்டு வந்து இங்க கொட்டி வச்சேன். வீட்டுல பயன்படுத்துற தண்ணி அப்படியே பயன்படுத்துற தோல் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இங்கதான் போட்டேன். பாரு அந்த பூமி தாய் எப்படி வளர்ந்துருக்கான்னு. அது எல்லாம் சரிதான், ஆனா என்ன புண்ணியம், உன் வீட்டு தோட்டத்துல சமைக்கிறதுக்கு காய்கறி இருக்கு, ஆனா சோறு வடிக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அரிசி இல்லையே. என் நிலைமைய பாரு, வீட்டுல அடுப்பு பத்த வச்சு 2 நாள் ஆச்சு. பசங்க எல்லாரும் பசியா தவிக்கிறாங்க. காய்கறி இருந்தா போதுமா? கஞ்சி இல்லாம இதை எப்படி சாப்பிட? உன்னோட கவலை எனக்கு புரியுது சாவித்திரி அம்மா, ஆனா என் வீட்லயும் அதுதான் நிலைமை. இதோ இந்த சொரக்கா கொடிய பாத்தியா? எவ்வளவு சொரக்காயா அந்த கொடி தாங்கிக்கிட்டு இருக்குன்னு. இந்த வெயில இது இருக்கிறதுனாலதான் எங்க உயிர் நிலைச்சு நிக்குது. ஆனா கஞ்சி வச்சு குடிக்க கூட ஒரே ஒரு கைப்பிடி அரிசி இல்லைங்கிறது கவலைப்பட வேண்டிய விஷயம்தான். என் வீட்டுக்காரரு 2 ரூபாவோட சந்தைக்கு போயிருக்காது, வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வருஷம் ஏன் லக்ஷ்மி மழை பெய்யவே இல்லை? பெரியவங்க ஏதோ சாபம் அப்படின்லாம் சொல்றாங்க. சாபம்லாம் ஒன்றும் இல்லை, இது இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம். மழை பெய்யறதுக்கு முன்னாடி காத்துல ஒரு ஈரப்பதமும் மண் வாசமும் கலந்து வரும்ல. இந்த தடவை அந்த காத்துல அந்த வாசம் வரவே இல்லையே. அப்புறம் நம்ம ஊரு பறவைகளை எல்லாம் பாத்தியா? அது வெயில் தாங்க முடியாம காட்டுக்கு போகாம நம்ம ஊரு ஆத்தங்கரையிலேயே தானே இருக்கு. அப்படின்னா காட்டுல தண்ணி இல்லைன்னு அந்த பறவைங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நமக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. லக்ஷ்மி, நீ ரொம்ப புத்திசாலி. இயற்கைய இப்படி கூட படிக்கலான்னு உன்னை பார்த்து தான் கத்துக்கணும். எல்லாரும் யாராவது கடன் கொடுப்பாங்களா அப்படின்னு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா உன்ன மாதிரி சொந்தமா ஏதாவது செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க யாருமே இல்ல. கடன் அப்படிங்கிறது பெரிய பள்ளம். அந்த பள்ளத்துல நம்ம விழுந்தோம்னா அதுக்கப்புறம் எழுந்திருச்சு மேல வர முடியாது. இந்த வறட்சியை நாம தாங்கிக்கணும் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவியா இருக்கணும். இந்த கத்திரிக்காய், இந்த சொரக்காய் எல்லாத்தையுமே கொண்டு போ. அரிசி இல்லைன்னா என்ன, இப்போ இந்த காய்கறியை வேக வச்சு சாப்பிட்டாலாவது உடம்புக்கு கொஞ்சம் பலம் கிடைக்கும்ல. நீ தேவதை லக்ஷ்மி. இந்த வறண்ட காலத்துல எதுவுமே இல்லாதப்போ எனக்கு நீ உதவி செய்யற. இந்த வறட்சி எப்ப போகுமோ தெரியல, ஆனா உன்ன மாதிரி தோழி இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. சாவித்திரி லக்ஷ்மி கொடுத்த அந்த காய்கறியை எடுத்துக்கிட்டு போனா. இன்னொரு பக்கம் சோமையா சம்பள பணத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முதலாளியோட வீட்டுக்கு போனா. ஐயா கும்பிடுறாங்க, இந்த மாசம் கூலி பணம் கொடுப்பீங்கன்னு வந்தேன். வீட்டில் ஒரு பிடி அரிசி கூட இல்லைங்க ஐயா. கூலி பணமா? என்னடா சோமையா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? வயல் வேலைக்காக என்கிட்ட 15 ரூபாய் கடன் வாங்கினதை மறந்துட்டியா? அதை திரும்ப கொடுக்காம கூலி பணம் மட்டும் கேட்குறியே. ஐயோ ஐயா, இந்த வருஷம் மழை நல்லா பெய்யணும்னு நினச்சிட்டேன். ஆனால் மழை சரியாக பெய்யாததால் விளைச்சல் எல்லாம் வீணாக போயிடுச்சுங்க. அடுத்த வருஷம் விளைச்சல் விளைஞ்சதும் வட்டியோடு சேர்த்து அந்த பணத்தை கொடுக்குறேங்க ஐயா. தயவு செஞ்சு கூலி பணத்தை கொடுங்க ஐயா. அடுத்த வருஷம் வரைக்கும் யாருடா காத்துக்கிட்டு இருக்கிறது? ஒன்று பண்ணு, உன்னோட கடன் தீர்ற வரைக்கும் என் வயலில் கூலி இல்லாமல் வேலையை பார்த்துக்கிட்டேரு. ₹1 கூட கூலி கொடுக்க மாட்டேன், கடனில் அதை கழிச்சுக்கிறேன். என்ன சொல்கிற? அப்படி சொல்லாதீங்க ஐயா. வீட்டில் கஞ்சி காய்ச்சி குடிக்க கூட ஒரு கைப்பிடி அரிசி கூட இல்லாத நிலமை. நீங்கள் இப்படி பணம் தர மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? என் பொண்டாட்டி லக்ஷ்மி வீட்டில் பசியோடு தவிச்சுக்கிட்டு இருக்கா. உங்கள் காலில் கூட விழறேன், இந்த ஒரு தடவை எனக்கு உதவி பண்ணுங்க. சோமையாவுக்கு அந்த நொடி அவனுடைய மனைவியான லக்ஷ்மி சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரியா 3 மாசத்துக்கு முன்னாடி சோமையா விதைகளை வாங்கணும் அப்படின்னு போகும்போது லக்ஷ்மி அவனை தடுத்தா. என்னங்க, நான் சொல்றது கேளுங்க. இந்த வருஷம் மழை பெய்யாதுங்க. இப்ப நீங்க கடன் வாங்கி வயல்ல விதைய தூவினாலும் கடைசியில நஷ்டம் மட்டும்தாங்க நமக்கு வரும். என்ன லக்ஷ்மி இது, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா?
ஆகாயத்துல மேகங்கள் எல்லாம் கருப்பாகுது. மழை வர நிறைய வாய்ப்பு இருக்கு. பக்கத்து வீட்டு நாகையா அவன் வயல்ல விதைகளை போட்டுட்டான். நானும் போடணும். ஆகாயத்துல இருக்கிற மேகங்களை பார்த்து மழை வரும்னு ஏன் நம்புறீங்க? அப்படி சோமையா பொண்டாட்டி சொன்னதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது முதலாளி அதை பார்த்து சத்தமா கத்துனான். என்னடா சோமையா, செதுக்கி வச்ச கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருக்க? சோமையா முதலாளியோட கால்ல விழுந்து அழ ஆரம்பிச்சான். கடைசியில முதலாளி ஏதோ அவன் மேல கருணை காட்டுற மாதிரி நடிச்சு இப்படி சொன்னான். சரி, காலை பிடிச்சி கெஞ்சி கேட்குற அப்படிங்கிறதால ஒன்று பண்ணுறேன். ஊர் எல்லையில் நம்ம குடோனில் இருக்கிற பூசணிக்காய் மூட்டைங்களை இங்கே கொண்டு வந்து போடு. அந்த வேலையை மட்டும் நீ முடிச்சு கொடுத்துட்ட அப்படின்னா உனக்கு 2 ரூபாய் கொடுக்குறேன். கடன் ஒரு ஓரமாக இருக்கட்டும். சோமையா சந்தோஷமா அந்த மூட்டையை கொண்டு வந்து முதலாளியோட வீட்டுல போட்டு அவரு கொடுத்த 2 ரூபாயை வாங்கிக்கிட்டு சந்தையில போய் கொஞ்சம் அரிசியை வாங்கிக்கிட்டு வந்தான். சோமையா போனதுக்கு அப்புறமா, பாத்தியா சீதா, அந்த 2 ரூபாயை வாங்கிட்டு அவன் எவ்வளோ சந்தோஷமா போய்கிட்டு இருக்கான்னு. அவன் கஷ்டம்தான் அவனுக்கு எதிரி. ஆமாங்க ஐயா, அவன் உண்மையிலேயே அப்பாவிதான். ஆனா அவனோட அந்த 7 ஏக்கர் பூமியை கொடுக்க சொன்னா மட்டும் யாருக்கும் கொடுக்கவே மாட்டான். அதுல விளைச்சல வெளியிலனாலும் அவனே வச்சுப்பான். அதுதானே என்னோட வயத்தறிச்சலும். சுற்றி இருக்கிற அத்தனை வயலும் எனக்கு சொந்தம். நடுவில் இவனோட வயல் மட்டும் பச்சை பசேல்னு ரத்தனம் மாதிரி ஜொலிக்குது. அந்த பூமி எனக்கு சொந்தமாகணும். அது நடக்கணும்னா அவன் இன்னும் ஏழையாகணும். அவன் பசியில் தவிக்கணும். வீட்டை நடத்த முடியாமல் குடும்பத்தோட நடு தெருவுக்கு வந்து நிற்கணும். அப்போ அவன் வேற வழி இல்லாமல் அந்த பூமி பத்திரத்தை கொண்டு வந்து என் காலடியில் வைப்பான். இந்த வருஷம் மழை பெய்யாதது நல்லதா போச்சு. அவனை இன்னும் கஷ்டப்படுத்தணும். அப்பதான் அவன் இடம் எனக்கு சொந்தமாகும். உண்மைதாங்க ஐயா, நீங்க சொல்றது 100% உண்மை. அவன் எதுவும் பண்ண முடியாம தவிக்கும் போது அந்த 7 ஏக்கர் பூமியை உங்களுக்கு நிச்சயமா கொடுத்துருவான். சோமையாவும் லக்ஷ்மியும் இருட்டுல உட்காந்து கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோமையா தலை குனிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருந்தான். லக்ஷ்மி, என்னை மன்னிச்சிடு. அன்னைக்கே நீ சொன்னதை கேட்டிருந்தா நமக்கு இன்னைக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காது. இப்போ அந்த முதலாளி கிட்ட வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. கவலைப்படாதீங்க, நீங்க நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தானே செஞ்சீங்க. விளைச்சல் விளைஞ்சா நம்ம கஷ்டமெல்லாம் தீரும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களே ஒழிய அதுல சுயநலம் எதுவுமே இல்லையேங்க. இனிமே என் பேச்சை கேட்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. இதை விட சந்தோஷம் வேற என்ன எனக்கு இருக்க போகுது? ஆமாம் லக்ஷ்மி, இனி உன்னை கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன். ஆனால் லக்ஷ்மி, எனக்கு ஒரு சந்தேகம். மழை வராது அப்படின்னு அன்னைக்கு நீ அவ்வளோ உறுதியா எப்படி சொன்ன? உனக்கு யாராவது சொன்னாங்களா? அது எனக்கு யாரும் சொல்லலைங்க. சின்ன வயசுல எங்க பாட்டி சொன்ன ஒரு கதையில ஒரு ரகசியம் இருந்துச்சு. அவங்க, லக்ஷ்மி, நம்மளை சுத்தி இருக்கிற இந்த சுற்றுச்சூழல் தான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்லுவாங்க. காத்துல இருக்கிற ஈரப்பதம், அப்புறம் ஆகாயத்துல சாயந்தர நேரம் வர வண்ணம், அப்புறம் பறவைங்க என்ன பண்ணுதுன்னு பார்த்தாலே நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமாமா. அது எப்படி? மழை பெய்யறதுக்கு முன்னாடி அந்த காத்துல ஒரு ஈரப்பதம் நிச்சயமா இருக்குங்க. ஆனா இந்த தடவை வீசின காத்துல அந்த ஈரப்பதம் இல்ல. அப்புறம் நம்ம ஊர்ல இருந்த பறவைங்க எல்லாம் இந்த வருஷம் காட்டுக்கு போகாம நம்ம ஊர் ஆத்தங்கரையோரமா அப்படியே நின்றுடுச்சுங்க. காட்டுல தண்ணி இருக்காதுன்னு அதுங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துதாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். லக்ஷ்மி, உனக்கு இவ்வளவு அறிவு இருக்கா? இந்த அறிவை பயன்படுத்திக்காததால தான் நாம் இன்னும் இப்படியே இருக்கோம். நீ இந்த 4 செவத்துக்குள்ளே இருக்க வேண்டியவளே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் நாம் முன்னேறுவோம். எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. போதுங்க, நீங்க புகழ்ந்ததெல்லாம். வாங்க போய் தூங்கலாம். நாளைக்கு மறுபடியும் வேலைக்கு போகணும்ல. அடுத்த நாள் பாவம் சோமையாவுக்கு ரொம்ப ஜுரமா இருந்துச்சு. சோமையாவுக்கு உடம்புக்கு முடியலங்கிறதுனால 2 நாளா அவன் வேலைக்கு போகல. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய முதலாளி ரொம்ப கோவத்தோட அவன் வீட்டுக்கு வந்தாரு. டேய் சோமையா, எங்கடா இருக்க? 2 நாளாக என் வயலுக்கு வராமல் வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிட்டு இருக்கியா? என் கோவம் தெரியும்ல, ஒழுங்கா வெளியில வா. லக்ஷ்மி வெளியில வந்து தைரியமா நின்னா. ஐயா, கும்பிடுறேங்க. என் வீட்டுக்காருக்கு 2 நாளா உடம்புக்கு முடியல, ரொம்ப ஜுரம். அதனாலதான் அவரு வேலைக்கு வரல. ஜுரம் அடிக்குதா? அதுக்காக வேலைக்கு வர மாட்டானா? அவன் வீட்லயே உக்காந்துக்கிட்டு இருந்தா என் கடன் பணத்தை யார் தருவாங்க? ஒழுங்கா அவனை வர சொல்லு, இல்லைன்னா இந்த வீட்டை நான் சொந்தமாக்கிப்பேன். அப்பதான் சோமையா அசதியா அவன் வீட்டு திண்ணையில வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தான். ஊஜனங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, எனக்கு உடம்புக்கு முடியலங்க ஐயா. ஐயா, ஒரு நிமிஷம் ஒரு கேள்விங்க.
நீங்க 15 ரூபாய் கடன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த கடன் கணக்கு என்னன்னு என்கிட்ட கொஞ்சம் சொல்றீங்களா? இதோ பாருடா, சோமையாவோட பொண்டாட்டி என்னையே கணக்கு கேட்குறா. சரி சரி கேளு. உன் புருஷன் வயல்ல விதை போட 10 ரூபாய் கடன் வாங்கி இருந்தான். அதுக்கு வட்டி 5 ரூபாய். இப்போ மொத்தம் சேர்ந்து 15 ரூபாய் ஆயிருக்கு. நல்லா இருக்குங்க ஐயா. 10 ரூபாய் கடனுக்கு ஒரு வருஷத்துக்கு 5 ரூபாய் வட்டி அப்படின்னா அது அநியாயம் இல்லையா? அது இருக்கட்டும். கடந்த 3 மாசமா என் வீட்டுக்காரரு உங்க வயல்ல தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நீங்க கூலி பணம் எவ்வளவு கொடுத்தீங்க? அது அது வந்து அது நான் தான் கடன்ல கழிக்கிறேன்னு. சரி, 3 மாசமா என் வீட்டுக்காரு, அதாவது 90 நாள் அவரு வேலை பார்த்திருக்காரு. 90 நாள் வேலைக்கு நீங்க கொடுத்த சம்பளம் ஒரு 8 ரூபாய் இருக்குமா? அப்ப அவர் வாங்கின அசல்ல 8 ரூபாய் போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது வெறும் 2 ரூபாய் மட்டும்தான். அந்த 2 ரூபாய்க்காக என் புருஷனை நீங்க கொல்ல பாப்பீங்களா? என் வீட்டுக்காரரு இத்தனை நாளா உங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சாரே, நீங்க சொன்ன எல்லா வேலையும் செஞ்சாரே, அந்த கணக்குப்படி அந்த கடன் எப்பவும் தீர்ந்திருக்கணுமே. பூஜைங்க எல்லாருமே அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. முதலாளி முகம் வாடி போச்சு. அது அது எப்படி அது எப்படி நடக்கும்? எதுக்கு நடக்காதுங்க ஐயா? கணக்கு கணக்கு தானே. படிப்பறிவில்லாத மக்களை படிப்பறிவு இல்லைங்கிறதுக்காகவே ஏமாத்துவீங்களா? ஆனா எங்க கஷ்டத்துக்குன்னு ஒரு மதிப்பு கிடையாதா? என் வீட்டுக்காரர் உங்ககிட்ட வாங்கின கடன் எப்பவோ தீர்ந்து போச்சு. இனிமே ஏதாவது சொன்னீங்க, ஊர் பஞ்சாயத்தை கூட்டி உங்களை பஞ்சாயத்துக்கு வர வைப்பேன். அது அது சரி சரி, தெரியாம தப்பு நடந்துடுச்சு, வாங்கடா போலாம். முதலாளி அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா சோமையா அவனுடைய மனைவிய பிரமிப்பா பாத்துக்கிட்டு இருந்தான். அவ தைரியமா அந்த கணக்கு சொன்னது எல்லாமே அவனுக்கு புதுசா தெரிஞ்சுது. லக்ஷ்மி, இப்ப இங்க என்ன நடந்துச்சு? அந்த ஜமீன்தாரே தலை குனிஞ்சு போனாரு அப்படிங்கிறத என்னால நம்பவே முடியலையே. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் லக்ஷ்மி? உனக்கு நிறைய விஷயம் தெரியும்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த கணக்கு வழக்கெல்லாம் நீ எப்ப எங்கிருந்து கத்துக்கிட்ட? ஏங்க, கணக்குன்றது வெறும் புத்தகத்துல இருக்கிற எண்கள் மட்டும் இல்ல. நம்ம தினமும் செய்யற வேலையிலயும் கணக்கு இருக்குங்க. நீங்க வயலுக்கு போய் வெயில் மழைன்னு பார்க்காம கஷ்டப்படும் போது நான் எங்க சமையல் அறையில எதுவும் தெரியாம உட்காந்துருந்தேனா? நீங்க என்னையில இருந்து வேலைக்கு போனீங்க, எவ்வளவு வேலையை செஞ்சீங்க, எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சீங்க, இது எல்லாத்தையும் கல்ல வச்சு கணக்கு பண்ண. கல்ல வச்சா? என்னது அது? ஆமாங்க, நீங்க தினமும் வேலைக்கு போகும்போது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சின்ன கல்லை கொண்டு வந்து நான் பானையில போட்டு வைப்பேன். உங்க முதலாளி உங்களுக்கு கொடுத்த கடனுக்கும் அவரு போடுற இந்த வட்டிக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறத நான் எப்பவோ தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் அடுப்பங்கரையில மசிய வச்சு அடிக்கடி கோடு கிழிச்சு கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன். நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த பணம் வீணா போக கூடாதுன்னு தான் நான் இந்த முயற்சியை பண்ணேன். உண்மைதான் லக்ஷ்மி. இன்னைக்கு அந்த ஜமீன்தார் இங்கிருந்து போகும்போது ஊருக்காரங்க எல்லாருமே உன்னை பார்த்து உனக்குள்ள சரஸ்வதி இருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. என் பொண்டாட்டி எவ்வளோ புத்திசாலிங்கிறத இன்னைக்கு இந்த உலகம் தெரிஞ்சுக்கிச்சு. சோமையோட கண்ணுல சந்தோஷமும் பெருமையும் தெளிவா தெரிஞ்சுது. அன்னையிலிருந்து லக்ஷ்மி சோமையா 2 பேருமே அந்த ஊர்ல கௌரவத்தோடு வாழ்ந்தாங்க. லக்ஷ்மியோட புத்திசாலித்தனம் அந்த ஊர் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பாடமா அமைஞ்சுது. யாரும் நம்மள ஏமாத்த முடியாது அப்படிங்கிற தைரியத்தை அந்த தம்பதிகள் கொடுத்தாங்க. படிப்பால வர்றது மட்டும் அறிவில்ல, அனுபவத்தால வர்றதும் அறிவுதான். புத்திசாலி பொண்ணு ஒரு வீட்டுக்கு மருமகளா ஆனா அந்த குடும்பம் தைரியமா வாழலாம்.